டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் மேலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களோடு அமைச்சர் மூர்த்தி பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு தெளிவாகவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்திலையும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய இதா 10 நாளைக்கு முன்னுக்கு நம்ம உட்கார்ந்து பேசும்போது கிராம சபை கூட்டத்திலேயே இனிமேல் இதற்கான முயற்சியை எடுத்தாலும் அவங்க ஆய்வே மேற்கொள்ளக்கூடாது, அதுக்கே அனுமதிக்க மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீ அடுத்துல அவன் கட்டடம் கட்டுறதுக்கு அவன் பில்டிங் நீ ஆய்வுக்கே எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுல கிராம மூலம் சொல்லிச்சு. மற்ற ஆய்வு கூடத்துக்கு வரக்கூடாதுன்ற தீர்மானத்தவே நம்ம ஒட்டுமொத்தமா அதை நிறைவேற்றி இருக்கிறோம். வேளாண் மண்ட அறிவிக்கிறதெல்லாம் இல்லைங்க, அதுக்கு அது நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டுங்க. நாங்க சொல்றது இந்த டங்ஸ்டன் இது ஒருபோதும் மேலூர் மண்ணுக்கு வரக்கூடாது, வர முடியாது. அதுல அவன் ஆய்வுன்றப்ப அன்னைக்கு விஷயம் தெரியாம சில பேர் பண்ணிருக்கலாம். இனிமேல் எக்காலத்தை கொண்டும் அந்த ஆய்வுக்கு நம்ம ஒரு காலத்திலையும் அனுமதிக்க மாட்டோம்ன்றத முதலமைச்சர் சொல்லிட்டாரு. மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சு அதையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் ஒருமித்த கருத்தோடு இருக்கலாம். இதுல அரசியல் பண்ணுவதற்கோ எந்த விதமான இயக்கத்தை அண்ணன் நிற்கிறாரு, தம்பி நிற்கிறாரு, எல்லாருமே ஒட்டுமொத்தமான முடிவுல இருக்கும். அதனால இது ஒரு காலத்திலையும் ஏதோ தயவு செய்து இன்னைக்கு விவசாய சங்கம் செய்யறோம், வணிகர் செய்யறோம், நாளைக்கு இது செய்யறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒட்டுமொத்தமா நீங்க சொன்னீங்கன்னா பல லட்சம் பேர் கலந்து இதுக்கு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கு, ஆனப்போன்னு எல்லாருக்கும். ஆனா இது ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுச்சு. இப்ப அண்ணன் சட்டமன்றம் நடக்கிறப்ப இதுக்கு எங்களுக்கு அந்த தீர்மானத்தை போடணும்னு சொல்றாங்க. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் கொண்டு போறோம். சட்டமன்ற உறுப்பினர் இப்ப நாங்கள் வரையில பேசிட்டு வந்தோம். அப்ப நீ வா, உங்க கட்சி தலைவர் நான் எல்லாத்துக்கும் பேசுவோம், எல்லாருமே பேசி ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி செய்வோம்னு சொல்லியாச்சு. வேற என்ன அண்ணன் சொல்லணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்றாங்க கூடும்போதுதான் நிறைவேற்றணும். இப்பவே அறிக்கை நீ உட மாதிரி இருப்பா கோச்சுக்கிறாங்க. மேலூர்ல இப்படித்தான் யாராவது யாருக்கு ஒண்ணு பேசி விட்டு என்னத்தாவது அமைதி பாருங்க. எப்பா 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 தயவு செய்து யாராவது ஒன்று 2 பேரும் நான் நிறைவேற்றலைன்னா நமக்கு அதுதான் நிறைவேற்றியாச்சு. அப்புறம் நிறைவேற்றலைன்னா என்ன அர்த்தம்? நிறைவேற்றியாச்சு. நம்ம யாரும் ஒன்றும் இல்லை, நீங்க எடுக்கிற முடிவுக்கு 100% அரசு உறுதுணையா இருக்கும். வேற என்ன சொல்றீங்க? மேலூர் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அரசு 100% உறுதுணையா இருக்கும். அது அந்த தொழிற்சாலை நம்ம மேலூருக்கு வர்றதுக்கான உத்தரவாதத்தை அரசு செய்ய சொல்லி அரசு மூலமா தான் நான் வந்திருக்கிறேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்துல சொல்ல சொல்லியிருக்காங்க. சங்கத்து சார்புடைய இங்க இருக்கிறவங்க எல்லாம் 4 மணிக்கு கலெக்டர் கூப்பிட்டு இருக்காங்க. அங்க நீங்க தீர்மானத்தையும் பார்த்துக்க, இங்கேயும் வந்துக்கிறோம். எல்லாத்தையும் வச்சு சாயந்தரம் 4 மணிக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்க முடிவும். அதை முடிவை தெரிஞ்சுக்கிறதில்ல, முடிவை காமிச்சிடுறோம். அதுக்கு முன்னால சிஎம் அறிவிச்ச காப்பியும் போட்ட காப்பியும் கொடுத்துடுறோம். வேற என்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம வச்சுக்கிறோம். அதுல என்ன மாற்று இப்ப அதுல என்ன மாற்று நம்ம உயிரை கொடுத்தா அடுத்த நம்ம உயிரை காப்பாற்றிடுமா? தயவு செய்து அதனால இந்த உண்ணாவிரதத்தை இதோட முடிச்சுக்கோங்க. ஆர்ப்பாட்டத்தையும் வேணாம், கடையும் திறக்க சொல்லுங்க. அதுக்கு மேல என்ன வந்தாலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் மேலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களோடு அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்கிறார். தமிழக அரசே அதற்கு அனுமதி அளிக்கவில்லை, முதலமைச்சரே அதனை எதிர்க்கிறார். இன்று காலைதான் பிரதமருக்கு இதனை எதிர்த்து கடிதமும் எழுதியிருக்கிறார். இங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுமாயின் அது மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று முதலமைச்சர் அதில் வலியுறுத்தி இருக்கிறார். அரசே அனுமதிக்காத போது மக்களின் போராட்டம் இனி தேவையில்லை என்று அவர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.